ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டோரி லைன் அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்ததுக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலையாங்கிறத பார்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 10. இந்த ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ரீமரை என்ன சொல்ல போறான் அப்படின்னு அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்டு பார்க்கறான். உடனே அவன் ஒரு மாதிரி குனிவான். ஐயோ நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கும். இது ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரீமரும் ஸ்லைமா மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மனுஷனா மாறி டேஸ்ட் தெரிஞ்சு சாப்பிடுதான். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைதின்னு சொல்றான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓகர் வில்லேஜ் அழிச்சது ஓர்க் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான். அதாவது பன்னி கூட்டம் மாதிரி. இவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்களா அவங்க அழிச்சாங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமாம். அவங்க பாடி ஆர்மர்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் வில்லேஜ் அடிச்சிட்டாங்க அப்படிங்கவும் பாடி ஆர்மர்லாம் போட்டிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு டீமன் லார்ட் கூட சேர்ந்து தான் வேலை பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு மனுஷங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும் ஆமாம். அங்கே ஒரு க்ளவுன் ஃபேஸ் ஒருத்தர் தான் மாஸ்க் போட்டு அவன் ஒரு மார்ஜிங் அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கவும் அதனால தான் எங்கள் ரீமரு மாஸ்டர் வந்து மாஸ்க் போட்டிருந்ததை பார்த்துட்டு அவர் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த ஓகர் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். மேபி இதில் டீமன் லார்ட் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படிங்கவும் நாங்கள் மொத்தமாக 300 பேர் இருந்தோம். பட் ஆனால் 6 பேர் தான் இப்போ உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவுமே அதனால தான் நீ இவ்வளோ அப்செட்டாக இருந்தியா அப்படின்னு நம்ம ரீமரு கேட்கா. நீங்கள் சாப்பிட முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓகர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீமருவை பார்த்து கேட்கவும் இல்லை நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியை சும்மா சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கா. இவங்க எல்லாருமே ஒன்று தான் நம்பியிருக்காங்க. நீ தான் இவங்களோட தலைவன். நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும் நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு அந்த ஓகர் பிரின்ஸ் சொல்றான். அப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும் அவனுக்கு ஆன்சர் தெரியல. அந்த பழி வாங்குற பிரச்சனையில அப்புறம் உங்க வில்லேஜும் சேர்த்து தானே பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த பிரின்ஸ் கேட்கவும் இல்ல எப்படினாலும் அந்த கூட்டம் இந்த ஜூரா ஃபாரஸ்டையே தான் டார்கெட் பண்ணியிருக்கு. டீமன் லார்ட்லாம் சம்மந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா அவங்க எங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ உங்களே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் எங்க கூட இருந்தா நல்லா இருக்கும். எப்படியும் நீங்களும் பழி வாங்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை பார்த்து கேக்கு. உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா சரி ஓகே உனக்கு தேவையான டயத்தை எடுத்துக்கோ, நான் செகண்ட் ரவுண்ட் போய் சாப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அங்கே கிளம்பிடுது. இவன் இப்போ தனியாக போயிட்டு இருக்கும்போது இது நல்ல ஆஃபராக படுது. பட் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையும் நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் தனியாக போயிட்டு நான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் போயிட்டு நான் உன்னோட ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எப்படி இருந்தாலும் எங்களை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது தான் எங்களுக்கு நல்லது. ஸோ எங்கள் ஓகர் டீம் எல்லாமே உங்களுக்கு அடிப்பணியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் ஆனால் இது எல்லாமே அந்த ஓர் கூட்டத்தை தோக்கடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஓகர் பிரின்ஸ் சொல்கிறான். நம்ம ஸ்லைமும் சரி ஓகே அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், நீ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. உடனே சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓகர் டீம் இனிமேல் உங்களுக்கு கீழே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஸ்லைம் அவன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுது. என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு பிரின்ஸ் அப்படிங்கிறதுனால இவனோட ஆளுங்கள் இவனால தான் அடுத்தவங்களுக்கு கீழே அதாவது நம்ம ஸ்லைமுக்கு கீழே வேலை பார்க்காங்க அப்படின்னு இவன் வருத்தப்படுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஸ்லைம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நான் அவங்க எல்லாருக்குமே நேம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்கள பார்த்து சொல்லவுமே எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதில் அந்த ரோஸ் கலர் பொண்ணு இது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுதா. பரவாயில்ல நான் இதை பண்ணுறேன். என்ன மிஞ்சி போனால் 3 நாள் கண்டினியூஸாக தூங்குவேன் அவ்வளோதானே. சரி ஓகே நான் உங்களுக்கு நேம் கொடுக்கேன் அப்படிங்கவும் அந்த ஓகர் பிரின்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஸ்லைம் போயிட்டு அவங்களுக்கு நேம் கொடுக்கலாம் அப்படின்னு போது பார்த்தா நம்ம ஸ்லைம் மயங்கி விழுந்துருது. இப்போ என்கிட்ட தான் இருக்கணும், உன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க தான் நம்ம ஸ்லைமா வச்சிருக்காங்க. ஆமா யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்குது. ஆமா அந்த பேர் வச்சுட்டு இருந்தேன், நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் வணக்கம் மயிலாடு, நான் தான் பெனிமாரு தி கீஜின் அப்படின்னு அவன் சொல்கிறான். சும்மா வேற லெவலில் இருக்கான். உடனே நம்ம ஸ்லைம்க்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம் உங்களுக்கு பேர் வச்சேன் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஆமா கீஜினா அப்படின்னு கேட்கவும் இந்த ஓகர்ஸ் எல்லாம் எவால்வ் ஆனா கீஜின் அப்படிங்கிற ஒன்றா மாறுவாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்படி இருந்த இவன் இப்படி ஆயிட்டான், இது ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த காப்ளின்ல இதே மாதிரி தானே அந்த கிழவன் வேற லெவலில் மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் நினைக்குது. இந்த பிரின்சஸ் நீங்க எனக்கு ஷூனான்னு பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லுதா. இந்த பிரின்சஸ் ஆல்ரெடி அழகா தான் இருந்தா இப்போ ரொம்ப கியூட் ஆயிட்டாலே அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுல நினைக்குது. நீ யாருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும் என்னோட பேரு ஷியான்னு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இவ ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ ரொம்பவே கியூட் ஆயிட்டாலே அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுல நினைக்குது. இந்த கிழவன் என் பேரு ஹாக்குரோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இந்த கிழவன் என்னடான்னா கொஞ்சம் யங்கான மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நினைக்கான். என்னோட பேரு சோவே, எனக்கு நேம் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம ஸ்லைமோட கிரேட் சேஜ் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு நேம் கொடுத்தா உங்களோட மொத்த மேஜிக்கல்ஸுமே கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் 6 பேருக்கு நேம் வச்ச உடனே நான் மயங்கி விழுந்துட்டேன்னா சரி ஓகே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கி இன்னும் ஒருத்தர் இருந்தானே அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும் அவன் இந்த இடத்துக்கு கரெக்டாக டைமிங்கில் வாரான். பார்த்தா அவனும் வந்து நார்மலான மனுஷன் மாதிரி மாறி இருக்கான். ஹேண்ட்ஸமான பசங்க கியூட்டான பொண்ணுங்க இந்த டீம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்கி இங்கே ஒரு ஓர்க் கூட்டம் அதாவது அந்த பன்னிங்க கூட்டம் படையெடுத்து வந்துட்டு இருக்கு. இதை சில லிசர்ட்ஸ்மென் பார்க்குறாங்க.
இந்த ஜூரா ஃபாரஸ்ட்லேயே லேக்ஸிஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதை வந்து லிசர்ட்ஸ்மென் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த காட்ஸ் எல்லாம் போயிட்டு ராஜா 2,00,000 ஓர் கூட்டம் நம்மளை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவுமே இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லவும் நான் என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்தா 2,00,000 பேர் வராங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் உன்னை நம்புறேன், நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற லிசர்ட்ஸ் மந்திரிகள்லாம் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கவும் இந்த ராஜா வந்து ரிப்ளை பண்ணுறான், அதுக்கு காரணம் ஆர்க்லாட் தான். அந்த ஓர் கூட்டத்தில் இது ஒரு தனி வகையான மான்ஸ்டர். இதை வந்து ஓர்க்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லெஜெண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். பட் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓர்க்லாட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிசர்ட் மந்திரி சொல்கிறான். அந்த ஓர்க்லாட் எதுக்காக இப்படி பண்ணுறான், நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க அப்படின்னு அங்கே கச்சக்கச்சான்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்மளோட படையை ரெடி பண்ணுங்க, போருக்கு தயாராகுங்க. ஆமாம் என்னோட மகனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் கேட்கவும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன் வாரான். சும்மா பையன்னு மொட்டையெல்லாம் கூப்பிட்டு இருக்காத, அந்த கில்மியோட எனக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கான் காபீரோ, அதை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திமிரா பேசிட்டு இருக்கான். என் பையனா நான் பையன் தான் கூப்பிட முடியும், சரி நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க அந்த வயசான ஓகர் தான் இருக்கிறதுலே நல்ல கத்தி சண்டை தெரிஞ்சவன். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம காப்டா தான் வாயை கொடுத்து எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கி கட்டிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஓர் கிளாட் தான் அப்படின்னு நம்ம பென்னி ரீமரு கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஓர் கிளாடா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அது ஒரு யூனிக் மான்ஸ்டர். அந்த ஓர் கிளாட் அவங்க கூட இருக்கிற ஓர்க்ஸே சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்பவே கொடூரமானவங்க, எதை வேணா சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் தனியாக இல்லை. இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்டுருக்கிற ஒரு மாஜின் வந்து எனக்கு நேம் வைக்கவா அப்படின்னு கேட்டான். நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா கண்டவன்ட்டு இருந்தோம், நம்பிக்கை இல்லாத யாருனே தெரியாத ஒருத்தர்ட்ட இருந்தோம் நான் எப்படி நேம் வாங்கிக்கிட முடியும் அப்படின்னு நம்ம பென்னிமார் சொல்லவும் நம்ம ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஏன்னா நம்ம ஸ்லைமை நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் நம்ம ஸ்லைமை அவனுக்கு வந்து நேம் வைக்க விட்டுருக்கோம். ஆக்சுவலி அந்த மாஸ்க் போட்டு வந்தவன் அவன் பேர் வந்து ஏதோ கெலாய் கெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் அந்த இன்னொருத்தன் அந்த இடத்துக்கு வந்து கெல்மியோட் அப்படின்னு சொல்கிறான். கெல்மியோடா இது எங்கோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ தான் அதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஸ்லைம் இந்த காப்ளின் கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த டீமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருந்திருப்பான். அவனுக்கு கெல்மியோட் அப்படிங்கிற ஒரு டீமன் லார்ட் ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் தான் நேம் வச்சதா அவனோட தம்பி நம்ம ஸ்லைம்கிட்ட சொல்லியிருப்பான். லிசர்ட்ஸ்மென்ல கொஞ்சம் பேர் இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. லேக்ஸஸ்லேருந்து இவ்வளோ தூரம்லாம் வரமாட்டாங்க. அவங்க நிறைய வில்லேஜாக போயிட்டு வராங்க. நெக்ஸ்ட் இங்கே தான் வருவாங்க. இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹேர் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமும் சொல்லிடுது. இங்கே நம்ம காபீருவும் அவனோட அந்த லிசர்ட்ஸ்மென் டீமும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம காபீரோவோட அப்பா அதாவது அந்த லிசர்ட்ஸ் கிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பக்கத்தில் இருக்கிற காப்ளின் வில்லேஜ் எல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். ஆக்சுவலி அது எதுக்காக அப்படின்னா அந்த போருக்கு வந்து சப்போர்ட் கேட்டு போகிற மாதிரி அர்த்தம். உடனே கூட இருக்கிறவனுங்கெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் கிங் ஆகிறதுக்கு தகுதியானவர், ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நேம் இல்லை, உங்களுக்கு காபீருன்னு ஒரு நேம் இருக்குது, நீங்கள் தான் அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவனுங்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்க. உடனே நம்ம காபீரு ஆமாம் நான் ஸ்ட்ராங்குன்னு எனக்கே தெரியும், பட் இருந்தாலும் அப்படின்னு கேட்கவும் நீங்கள் தான் அரசராகணும், அரசராகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொழுது தள்ளுதாருங்க. சரி ஓகே இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தான் அரசராகுதீங்க அப்படிங்கவும் காபீரு காபீரோ அப்படின்னு எல்லாரும் அவனை வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ரொம்பவே டஃப்பான விஷயங்கள் இருக்கு. ஓர்க் அப்படிங்கிறது பண்ணி கூட்டம், ஓகர் அப்படிங்கிறது இந்த கொம்பு வச்சு இப்போ நிறைய பேர் ஹேண்ட்ஸமாக மாறி இருப்பாங்கல்ல அந்த கூட்டம். நான் சில இடங்கள்ல ஓர்க் அப்படின்னு சொல்றதுக்கு ஓகர் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அது எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.